ஹாய் வாங்கங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்ப்போமலாங்க. வாங்க வாங்க. என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பால் கடம்பு தாங்க. பால் கடம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு கூழ் கூழ்னு இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எங்கே தெரியுமா பார்த்துருப்போங்க. நம்ம பீச்சுக்கு போவோம், இல்லை ரோடு கடையில் ரோடு முனையில் அது மாதிரிலாம் விற்றுன்னு இருப்பாங்கங்க. அதை அங்கே வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 30 ரூபா பாக்கெட் அகர் அகர் எடுத்துக்கினாங்க. அதில் நல்லா தண்ணியை ஊற வச்சிடணுங்க கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே நான் ஒரு 1/2 லிட்டர் பால் தாங்க எடுத்தேன். பால் எடுத்திருக்கேன். நல்லா பால் காஞ்சதும் ஒரு 10 ரூபா பால் பவுட்ரு போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. நல்லா கிளறிக்கினே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அகர் அகர் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒன்று மொதமாக அரைச்சி அதில் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கின்னு அப்படியே நம்ம மிக்சரை வச்சுன்னு நல்லா கிண்டிக்கினே இருக்கணுங்க. சிம்மில் வச்சுருங்க. நல்லா சூப்பராக கிண்டிட்டு அப்படியே கொஞ்சம் ஏலக்காய் தட்டி நல்லா போட்டுங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடியில் நான் முழுசாக தட்டி போட்டுக்கணுங்க. சரி, சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் என்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு பாதாம் முந்திரி நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்துக்கிட்டேங்க. அதிலேயே போட்டு நல்லா கலந்துக்கிட்டே அதுவும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. பால் நல்லா சுண்டினதுக்கப்புறங்க இறக்கிட்டு நம்ம சின்ன சின்ன டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டம்ளர் நெய்யெல்லாம் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் கடம்பு ஊற்றி வச்சுட்டோங்கன்னா ஒரு 2 ஹவர் இருக்கட்டோங்க. அப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவல் இருக்குங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கங்க. பாய் பாய்ங்க.